வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இனிய வணக்கம். கடகம் ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமான நடந்த சில விஷயங்கள் என்றால் ஏமாந்த விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக நடந்திருக்கும். அது ஏமாற்றமாக இருப்பது அன்பு. நீங்கள் ஒருவரை மனதார நம்புவீங்க. மனதார நம்பினாலுமே அவங்களுக்காக உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய உணர்வுகள், பணம் எல்லாம் கொடுத்து உதவி செய்திருப்பீங்க. ஆனா அந்த மனிதர்கள் போக போக காலப்போக்கில் உங்களை மறந்துவிட்டு போயிடுவாங்க. அந்த விதமான சில எண்ணங்களும் சில விஷயங்களும் தாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்கு கவலைக்கு மேல கவலைகளை உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்கள் அவர்கள் மீது வைத்த அன்பாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், அது அனைத்துமே உண்மையான ஒன்றாக இருக்கும். நீங்க உங்களுடைய நேரங்கள் என அனைத்தையுமே அவங்களுக்காக நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா அவங்க எதையுமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. இவங்க நமக்காக எப்போதும் இருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையுடன் நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு செல்லும் பொழுது அவர்கள் செல்லும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் சில எண்ணங்களானது வந்துவிடும். நம்ம இவங்களுக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அவர்கள் அதை ஒருபோதும் பொருட்படுத்தாம நம்மளை விட்டு போறாங்களே, எப்படி இந்த மாதிரியான மனது அவர்களுக்குள்ள இருக்கிறது என்கிற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்க அவர்கள் மீது வைத்திருந்த ஒரு நம்பிக்கையை அவங்க உடைத்திருப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கை உடையாமல் இருக்கும் என்று நீங்கள் காலம் முழுவதும் நம்மளுடனே அவர்கள் இருப்பார்கள் என்கிற மாதிரியான சில எண்ணங்களுடன் நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஆனா சில மனிதர்கள் அதனை ஒருபோதும் அதை ஒருபோதும் நினைக்காமல் உங்களை பயன்படுத்தி கொண்டு மட்டுமே வாழ்க்கையை விட்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். ஆனால் அதே மனிதர்கள் உங்களுடைய உண்மையான அன்பை புரியாமல் உங்களுடைய உணர்வுகளை பயன்படுத்தி கொண்டு சென்று விடுவார்கள். அதனால உங்களுடைய மனதிற்குள் சில காயங்கள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். காதலாக இருக்கட்டும், நண்பர்கள், சில சமயங்கள் குடும்பத்தில கூட நீங்க காட்டிய சில விஷயங்களுக்கு பதிலாக கிடைத்தது அமைதியும் உங்களுடைய வாழ்க்கையில தியாகங்களும் மட்டுமே தாங்க கிடைத்தது. நீங்க எத்தனையோ நபர்களுக்காக தியாகங்களை நீங்க செய்திருப்பீங்க. ஆனால் தியாகங்கள் அனைத்திற்கும் எந்த விதமான முடிவும் என்பது இல்லாமல் போயிருக்கும். அதுதான் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்குள்ள காயங்களை ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இதனால உங்களுடைய மனமானது உடைந்து பெருக்கும். நான் ஏன் இப்படி நம்பினேன் என்ற ஒரு கேள்வி பல முறை உங்களை துன்பப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இன்னமும் அந்த கேள்விகளிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியாமல் இன்னமும் நீங்க சிக்கி தவித்துக் கொண்டே இருப்பீங்க. நான் எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டுமா என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்க இருந்திருப்பீங்க. அந்த ஒரு எண்ணத்தில் இருந்து இனிமேல் நீங்க வெளிவர வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால வெளிவர முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் மற்ற நபர்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்தின் மீது நீங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக இருக்கும். அதனால நீங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வேலை பிடிக்கவில்லை என்றாலும் அந்த ஒரு இடத்துல சண்டை போட்டு வெளியில் வர வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டு நீங்க இருப்பீங்க. உங்களுடைய குடும்பங்கள், உறவுகள், நண்பர்கள் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் நீங்கள் முன்னாடி போய் வந்து நிற்பீங்க. உங்களுடைய நேரங்கள், உழைப்புகள், பணம் என எதையும் பொருட்படுத்தாம கொடுப்பீங்க. ஆனா அந்த ஒரு மனிதர்கள் உங்களுக்குன்னு தேவைப்படும் பொழுது அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கொடுக்காமல் பின்வாங்கி நிற்பாங்க. உங்களுக்குன்னு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுதும் அவர்கள் முன் வந்து நிற்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அவங்க பார்த்து கொண்டு தாங்க இருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு முறை கூட உங்களிடம் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க உதவி செய்த மனிதர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பின்தங்கி கொண்டு தாங்க இருப்பாங்க. அது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களாகத்தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக நீங்க கூறுங்க. ஆனா அந்த மனிதர்களை நீங்கள் ஒருபோதும் மறக்கவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய கையில் காசு இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ வீட்டிலோ வாங்கி அவர்களுக்காக போதுமான அளவுக்கு காசை வாங்கி கொடுத்திருப்பீங்க. போதுமான அளவுக்கு உணவு, ட்ரெஸ், அது மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன கேட்காங்களோ அதை அனைத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல மனம் கொண்டவங்களா இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த நல்ல மனசை சிலர் பயன்படுத்தி விட்டு போயிருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய மதிப்பை அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. இதனால நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் பலன் இல்லாமல் போனது என்கிற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்குன்னு புரியவும் ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றங்களானது நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில இனிமே மிக பெரிய ஒரு திருப்பு முனையானது ஆரம்பிக்க தொடங்கும். அதே போல அந்த ஒரு திருப்பு முனை உடனே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது கிடையாது. பொறுமையான மெதுவான ஒரு மாற்றமாகத்தான் இருக்கும். ஆனா அந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த ஏமாற்றங்கள் எல்லாமே ஒரு
முடிவுக்கு உங்களை கொண்டு வருவதற்காக மட்டுமே தாங்க நடந்தது. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு சில மாற்றங்களானது நடக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களையும் திருப்பி திருப்பி பார்க்க வைக்குங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாதம் முடிவதற்குள் நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது என்கிற ஒரு மனநிலையில் வாழ ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக வந்துவிடும். ஆனா இந்த ஒரு மனநிலையானது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இனிமேல் நன்மைகள் தான் நடக்கும், தீமைகள் என்பது நடக்காது. இதுவரைக்கும் தீமைகள் நடந்தது போதும், எல்லாரையும் ஏமாந்தி எல்லாரையும் பார்த்து நான் ஏமாந்தது போதும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வர வேண்டும். அந்த ஒரு எண்ணங்கள் வந்துவிட்டாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் யாரையும் முழுமையாக நம்ப மாட்டீங்க, இனிமே நம்பவும் கூடாது. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க நம்பி வாழ்க்கையில ஏமாந்தது போதும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இனிமே இந்த முன்னேற்றத்திற்கான ஒரு வாழ்க்கையை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். யார் என்ன எப்படி ஏது என்று எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து கொண்டு ஒரு சில மனிதர்களிடம் நீங்கள் பழகுவது உங்களுக்கு தாங்க மிகவும் நல்லது. நீங்கள் பழகிவிட்டு அதற்கப்புறம் ஏமாந்து விட்டீங்க அப்படின்னா அதுல எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு காதல் வாழ்க்கையில விழுந்தாலும் பணம் வாழ்க்கையில விழுந்தாலும் முடிந்த அளவுக்கு நீங்க அவர்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொடுப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை தேவையில்லாமல் சில பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படும். எனவே இதனை மட்டும் நீங்கள் கவனத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரம் என்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நேரமாக இருக்கும். ஆனா அந்த ஒரு முன்னேற்றத்தை நீங்க தாங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கணும். உங்களுக்குன்னு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில முன்னேறினாலே போதும். சில விஷயங்கள்ல இருந்து உங்களால வெளியில் வர முடியாமல் இன்னமும் அதனை நீங்க நினைத்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா இதே ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில புதிய நல்ல மனிதர்களும் வரவும் செய்வாங்க. அந்த நல்ல மனிதர்கள் உங்களுடைய மதிப்பு, நீங்கள் யார் என அனைத்தையுமே புரிந்து கொள்வாங்க. எல்லாத்தையுமே புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மதிக்கவும் ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையில மதிப்புனா என்ன என்பதை உங்களுக்குள்ள தேடியும் கொடுப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவோ, நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவோ, இல்லை அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் போல சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. ஆனா அந்த நபர்கள் வரக்கூடிய அந்த ஒரு விதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால மறக்கவே முடியாதுங்க. உங்களுடைய சில நபர்கள் உங்களுடைய மனதிற்குள்ள வந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே ஒரு தீர்வை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய மனதிற்குள் இனிமே கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க இதுவரைக்கும் செய்த உழைப்புக்கு இனிமே பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றமானது உங்களை தேடி வரவும் செய்யும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் தைரியமாகவும் சேஃபாகவும் இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீங்க கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடைபிடித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் செய்யுங்க. நீங்க இப்போது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்தாலே போதுங்க. எந்த விதமான பிரச்சனைகளையும் உங்களை அண்டாது. உங்களுக்குள்ள எப்பொழுதுமே பயமும் பதட்டமும் இருப்பதால் மட்டுமே உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் எது செய்தாலும் அதுல நம்மளால வெற்றியை காண முடியாது அப்படிங்கிற ஒரு பதட்டமானது இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இனிமே அந்த ஒரு பதட்டமானது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க. முன்னேறுகிறீர்களா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.